நான் பிடெக் முடிச்சுட்டு பான்ஸ்ல இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினியா ஜாயின் பண்ணேன். கோர்ஸ் என்னோட படிப்புக்கு எனக்கு வந்து மெட்ராஸ்ல வேலை கிடைக்கல, எல்லாம் பாம்பே பெங்களூரு அந்த மாதிரி தான் வேலை கிடைச்சது. அப்ப லக்கிலி எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு கே விஸ்வநாதன், அவர் தான் பிளான்ட் மேனேஜர். அவர் வந்து அப்பா எப்போ எங்கேயோ மீட் பண்ணப்போ பையன் என்ன பண்றான்னா, இந்த மாதிரி தான் முடிச்சிருக்கான்ப்பா, நான் அவனை வந்து வெளில அனுப்புறதுக்கு தயாரா இல்லைன்னு. இல்ல நாங்க இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்க போறோம், அவனை வந்து இங்க வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்துக்க சொல்லணும்னு அடிச்சு பிடிச்சு டையெல்லாம் கட்டினாங்கன்னு போனேன். போயிட்டு என்னை வந்து ஃபுல்லா ஃபேக்டரி பார்க்க சொல்லிட்டு டிராயிங்லாம் போட சொல்லி இதெல்லாம் கேட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு ஐ வாஸ் செலக்டட் ஆஸ் அ ட்ரெயினி. இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினி, மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிலாம் அந்த காலத்தில் எப்படின்னா எல்லா வேலையும் நம்ம செய்யணும். அதுக்கு வந்து தகுதி தராதரம்லாம் கிடையாது. கீழே குப்பை காய் தந்தாலும் எடுக்கணும். அண்ட் ஏதாவது ஒன்று குறைஞ்சு போனாலும் நம்மள தான் கேட்பாங்க, ஏன் அது எப்படி இருக்கு, நான் பார்க்குறேன் சார் அப்படிங்கணும். அந்த மாதிரி தான். ஸோ அந்த ஜாபை வந்து ஜாலியாக பண்ணியிருந்தேன். ஐ வாஸ் என்ஜாயிங் த ஜாப். ரெண்டாவது ஸ்லோவா அப்போ நான் வந்து நாடகங்கள்ல பாப்புலராக ஆக தொடங்க எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சு போச்சு நான் நாடகத்தில் பண்றேன், இவன் எப்போனா ஏறிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஸோ சினிமா தொடர்பு நான் வச்சுக்க கூடாதுங்கிறதுக்காகவே நான் வெளியே எதுவும் ஒத்துக்கல, எதுவும் பண்ணல, அப்படிதான் இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் நாங்கள் ப்ரொடக்ஷன் மீட்டிங்ல இருக்கும்போது, சார் யாரோ வந்து பூர்ணச்சந்திராவுன்னு ஒரு ப்ரொடியூசர் வந்து உங்களை மீட் பண்ணாலும் கார்டு கொடுத்துருக்காரு, தூக்கி வாரி போடு. ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்காங்க, பிளான் மேனேஜர் இருக்காங்க, எல்லாருக்கும் நடுவில் எனக்கு வந்து கார்டு கொடுக்குறான். நான் யாரையும் வர சொல்லியே அப்படின்னு நான் ஒரு மிரண்டாப்புல பதில் சொன்னேன். இல்ல போய் பாரு, எதுக்கு என்னன்னு பாருங்க. ஸோ அவர் பூர்ணச்சந்திரான்னு வந்தார். அவர் வந்து இல்ல நாங்க வந்து படம் ஒன்று பண்றோம், அதுல வந்து எங்களுக்கு இங்க ஃபேக்டரி இன்சைட்ல ஷூட் பண்ணணும் அப்படின்னு. சரி, நான் பொதுவாகவே வந்து ஃபேக்டரி இன்சைட்ல ஷூட்டிங்லாம் பண்ண முடியாது, ஹைலி இன்ஃபிளமபிள் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க இருக்கு, கேமரா லைட் எல்லாம் இங்க எடுத்துன்னு வந்து ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா பெரிய கஷ்டம், அதனால இட்ஸ் நாட் பாசிபிள். நீங்க வேணா ஒரு லெட்டர் வேணா கொடுங்க, நான் ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லி முடியாதுன்னுட்டு நான் அதை டீட்டெயில கேட்டுக்கல வந்துட்டேன். அப்புறம் அவங்க ரொம்ப டீட்டெயில்டா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து எங்க பிளான் மேனேஜர் கே விஸ்வநாத் சாருக்கு கொடுத்தேன். அவர் வந்து ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சாரு, சேர்மன் மணி. இந்த மணி சாருக்கு வந்து ரொம்ப இந்த இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆர்ட் அதெல்லாம். அவர் வந்து என்ன போன்ல கூப்பிட்டு, என்னையா கே விஸ்வநாத் டைரக்ட் பண்றாரா, அவங்களுக்கு வந்து சோபன் பாபுலாம் வந்து வரேங்கிறாங்க, நீ என்ன மாட்டேன்ட்டிய? சார் நான் மாட்டேன் இல்லை சார், அவங்க வந்து ஷூட் பண்றேன்னா எப்படி சார் வந்து ஃபேக்டரி பர்மிஷன் கொடுக்க முடியும், அதுக்காக தான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தே வாண்ட் ஒன்லி ஃபார் 1 or 2 hours, நீ பக்கத்தில் இருந்துக்கோ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓகே பண்ணி அனுப்பிச்சிட்டார். ஸோ அவங்க தே ஆல் லேண்டட். அவங்கள பார்க்கறதுக்கு வெளியே ஒரு பெரிய கும்பல், இவங்கள பாக்குறதுனால ப்ரொடக்ஷன் கட்டுற போறதே நான் எல்லாரும் யார வெளியே வந்தீங்களா தொலைச்சு கொடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் எங்க சார்னா உங்களுக்கு மேனுபேக்சரிங் தானே காட்டணும், இந்த கெட்டில் காட்டுங்க, இது காட்டுங்க, இதான் இந்த ட்ரம்ஸ் எல்லாம் காட்டுங்க, அவ்வளவுதான், உள்ளுக்குள்ள எதுவுமே நீங்க போக முடியாது சார், எல்லாம் இன்ஃபிளேமபிள் அப்படின்னு சொல்லி அவரை இது பண்ணும். ஸோ அப்போ அவர் காக்கி பேண்ட் காக்கி ஷர்ட் போட்டுன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் கை கொடுத்தார், அவர் தான் கே விஸ்வநாத். அப்போ வந்து கே விஸ்வநாத் சார் வந்து காக்கி தான் போட்டுப்பார், ஏன்னா ஈ வாட்ஸ் ரிசம்பிள், நான் ஒர்க்கர், நான் வந்து முதலாளிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் ஆஃப் ஹிம் அவரோட இது பண்றது. அவரும் அழகா இங்கிலீஷ்ல பேசினார். அண்ட் தி ஹீரோ சோபன் பாபு, என்ன ஹேண்ட்ஸமா இருக்கான் அந்த ஆளு, நல்ல டாலா பியூட்டிஃபுல்லா, அப்கோர்ஸ் விக்கு தான் வச்சிருந்தாரு. ஈ ஸ்போக் வெரி சாஸ்ட் இங்கிலீஷ், ரொம்ப தானே பேசினார். அப்புறம் அவர் என் ரூம்ல கொண்டு போய் ஏசியில உட்கார வச்சேன், எல்லாம் ரெடியானோன்னு ஷூட் பண்ணாங்க. அப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த ப்ராடக்ட் எல்லாம் இருக்கு, அது வந்து எங்க கான்ஃபரன்ஸ் டேபிள்ல பின்னாடி பேக்ரவுண்ட்ல வைக்கணும், நீங்க இஃப் யூ பர்மிட் நாங்க அதை எடுத்துன்னு போறோம் அப்படின்னு. இல்ல நாங்க கேட்கணும், ஏன்னா இது எக்ஸைஸ் டியூட்டி கட்டி தான் எடுத்துன்னு போக முடியும், எடுத்துன்னு போக முடியாது, எக்ஸைஸ் டியூட்டி கட்டுறதுக்கு அங்க கோடம் தனியா இருக்கு, ஸோ யூ கான் கேரி இட் வித். நான் இல்ல நாங்க எடுத்துன்னு போயிட்டு சாயந்தரமே கொடுத்துடுறோம். சரி இவங்களுக்கு கேட்டு பர்மிஷன் வாங்கி அது கொடுத்து அமிச்சா, அது வரவே இல்லை. ஐயோ இது வந்து நம்ம தள்ள ஊந்துற போறது, என்னடா வேல்யூன்னு பார்த்தா 4000-5000 ரூபா. சரிதான், சரி நமக்கு தான் பில்லு வர போகுதுன்ட்டு. ஸோ நான் இவருக்கு என்ன சாயந்தரம் ஆச்சு ஃபேக்டரி முடிஞ்சதுன்னா நேரம் இவங்க எங்க இருக்காங்கன்னா, இவங்க எங்க இருக்க மாட்டாங்க சார், எல்லாம் காஸ்மோபாலிட்டன் கிளப்ல தான் சார் சீட் ஆடுவாங்க. அந்த காஸ்மோபாலிட்டன் கிளப் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, அந்த பிளாசா தியேட்டர் பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்க ஒரு வாட்டி போகும்போது தான் நம்ம கிருஷ்ணராஜுங்கிற ஒரு ஹீரோ, அவரு இஸ் a பியூட்டிஃபுல் பர்சன் அண்ட் ரொம்ப அழகா இருப்பார். அவர் தான் இங்க என்ன கூப்பிட்டு என்கிட்ட பேசின, ஒரு டிராமாலாம் நான் பார்த்திருக்கேன், இங்க வா, என்ன வேணும் உனக்கு, இங்கேயே சுத்திட்டு இருக்கேன், இது மாதிரி நான் பூர்ணச்சந்திராவை தேடுறேன், இந்த மாதிரி இங்க எடுத்துனா, அவன் ஆந்திரா கிளப்ல தான் உட்காந்துருப்பான்,
சரி பரவாயில்ல, அவனுக்கு என்ன இது இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் எடுத்துன்னு வந்தாங்க. எடுத்துன்னு வந்துட்டாங்களா, கொடுத்துட்டீங்களா, காசு வாங்கிக்கலையா? அப்ப இதுவும் திரும்பி வராது. இங்க வச்சு பின்னாடி ஷூட் பண்ணா ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாம் ஒர்க்கர்ல தூக்கின்னு போக மாட்டான், எதுவுமே இங்க கிடையாது அப்படின்னு. அட்லீஸ்ட் அவர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சார். சோ அது மூலமா அவர் நல்ல ஒரு நண்பரானார். தமிழ் தான் பேசினார். இவர் வந்து ரொம்ப இன்டிமேட்டா பேசினது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் ஐ கண்டினியூ மை ரிலேஷன்ஷிப் வித் கிருஷ்ணமராஜ் சார். ரொம்ப ஹேண்ட்ஸம் மேன், டாலா இருப்பார். அண்ட் ராஜு வந்து அங்க கிங்ஸ், அங்க சின்ன சின்ன குட்டி குட்டி ராஜாக்கள் அவர்கள்லாம். சோ இவர் வைசாக்கை சேர்ந்தவர். இவருக்கு பெரிய எஸ்டேட், அது இது தொழில் பிசினஸ் எல்லாம் உண்டு. சும்மா ஜாலியா வந்து சினிமாவில் நடிக்கிறார் அப்படிங்கறத எடுத்துக்கணும். நிறைய 100 படத்துக்கு மேல நடிச்சுட்டார் இவரும். சோ அப்ப வந்து நான் மாம்பலத்துல ஒரு வீடு கட்டியிருந்தேன். அங்க வந்து டைல்ஸ் இது பண்ணும்போது இங்கெல்லாம் பாக்குறேன் வெவ்வேறு இதுல இருக்கு. ஒரே சீரா டைல்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறது. நான் 1000 அடிக்கு ஒரே சீரா இங்க டைல்ஸ் கிடைக்குமா இங்கெல்லாம்? அது நீ வந்து ஜெய்ப்பூர்ல இருந்தா வரவழிக்கணும். இல்லன்னா உனக்கு கிருஷ்ணமராஜ் சார் வந்து ஃபில்லா இது பண்றாரு அவர் கேளுன்னா, நான் அவர்கிட்ட நேரம் போய் பார்த்து கேட்டேன். இந்த மாதிரி இது உனக்கு எவ்வளவு வேணும்? 1100 1200 ஸ்கொயர் ஃபீட் சார் இந்த ஹால். சரி நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சு வச்சுட்டாரு. அனுப்பிச்சு வச்சது மட்டும் இல்ல, கூடவே 4 ஆள் அனுப்பிச்சு அதை கம்ப்ளீட்டா அந்த ஹால்ல லே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கர்ஸ் வந்து என்ன இது பண்ணோம் நான் கடைசியா கேட்டேன். நல்ல சார் 10 பேர் இருக்காங்க. அப்புறம் அவர்கிட்ட சார் நான் how much should I pay? You don't have to pay me anything, it's my compliment போ அப்படின்ட்டு. So such a nice person he was. And அப்புறம் எனக்கு ஒரு அக்கேஷன்ல ஒரு படம் வந்து பண்ணும் பொழுது, அது வரைக்கும் வந்து நான் பண்ணதெல்லாம் அஸ்வினியோட பண்ணேன், சிரஞ்சீவி அவங்களோட பண்ணேன். கிருஷ்ணமராஜ் வாஸ் வெரி எலிஜிபிள் ஹீரோ. ஸோ அதனால அவரோட பண்றதுக்காக அவரை ஒரு கேரக்டர்ல மெயின் கேரக்டர்ல போட்டு ஒரு படம் ஒன்று இது பண்ணி அவர்கிட்ட போய் லைன் சொல்லி இது பண்ணோம். அந்தரேன் அந்த படம் தான். அது வந்து கிருஷ்ணமராஜு வினோத் பண்ணான். நீ என்ன முன்னாடியே கூப்பிடுவே நினைச்சு நீ லேட்டா என்ன கூப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு முதல்ல ஒரு திட்டினார். அப்புறம் ஒரு பெரிய ஃபோர்ட்ல அவரோட சீன் எடுக்கிறோம். வந்து ஒரு கால் எடுத்து இப்படி மேல வச்சு, ஏன்னா ஒரு அங்க ரஜினிகாந்த் மாதிரி ஒரு ஹீரோ வச்சுங்களேன். ஸோ அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப இதுவா இன்ட்ரடியூஸ் பண்ணோன்ட்டு நான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டோம்னா அவர் வந்து டேலக் என்ன இது நானா சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறார். ஐயோ என்னடா அது நானா சொல்லிக்கிறேங்கிறார். இவரே சொல்லிக்கிட்டாருன்னா அப்புறம் கவுண்டரா இருக்கவன் என்ன பேசுவான் அப்படின்னு சொல்லி சரி சொல்லிக்கிட்டேன் முதல் நாள். இல்ல ஒன்னும் நம்ம குறுக்க ஒன்னும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதுலயே மத்தியானத்துக்கு மேல என்ன இது பண்றோம்னா அவர் வந்து பின்னாடி அவரை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஹஸ் டு வாமிட் பிளட். ஸோ அந்த காட்சி எடுத்துடுறேன் சார் இன்னைக்கு. அதுக்கப்புறம் தொந்தரவுலாம் கிடையாது. அப்புறம் எல்லாம் காமெடி சீன்ஸ் தான் ஜாலியா இருக்கும் அப்படின்னு. சரி எடுத்துடுறியா, ரைட் ஓகே சொல்லிட்டு மத்தியானம் வந்துட்டாரு. சார் கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிட்டு வந்துருங்க சார், அப்புறம் வாயில் பிளட் எல்லாம் ஊத்திக்கணும், அதெல்லாம் நான் இன்னும் சாப்பிட மாட்டேன், கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். வந்து எல்லாம் பண்ணாரு. வந்து அவரா பொசிஷன் கொடுத்து நான் இங்க நிக்கிறேன், கேமரா இங்க வச்சுக்க, எல்லாம் இங்க வச்சுக்க, லைட் எல்லாம் தூரமாவே, நான் வாயில பிளட்டை ஊத்திட்டு பூன்னு துப்பினேன்னா அது லைட்டு கிட்டு மேல எல்லாம் படும் அப்படின்னு பயங்கரமா பயமுறுத்தி விட்டு அப்புறம் சொன்னாங்க. அவரே டைரக்ட்லாம் பண்ணிருக்காரு, அவருக்கே தெரியும். சரி நான் தூரமா நான் வந்து வேடிக்கை பார்க்கற பையன் மாதிரி நின்றுட்டு வாயில வந்து ஒரு பாட்டில் பிளட்டை விட்டுட்டு, நான் யூஸ்வலாவே நமக்கு இருக்கு இல்லையா, நம்ம இவர் ப்ராடக்ட் விட்டு ரெடி அப்படின்னு இவர் சொல்லும்போது கையை காட்டும் போது அது கொஞ்சம் இது ஒண்ணு இப்படி வா அந்த லைட் அப்படி தள்ளிப்போ அப்படின்னு கேமராமேன் எல்லாம் போட்டு சொதுப்பி, அப்புறம் ஆக்ஷன் அப்படின்னு கேமரா ஓட விட்டுற ஆக்ஷன் பூங்கிறாரு. ஒரு 4 சொட்டு கீழே விழுது. ஐயோ என்னடா கட் சார், என்ன சார் ஒரு ஃபுல் பிளட், ஃபுல்லு பிளட் நான் வாயில ஊத்திட்டு தான் நான் ரெடி சொன்னேன். நீங்க இங்க நோண்டிட்டு அங்க நோண்டிட்டு எல்லாம் பண்ணீங்க. நான் ஒரு பாட்டில் பிளட்டை குடிச்சிருக்கேன், எனக்கு அது என்ன அது பாரு. சார் இன்னும் கொஞ்சம் தான் குடிப்பேன், உடனே எடுத்தோம் நானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு சாப்பிட்டு எடுத்தோம். நான் இது சொல்றேன்னா இது மாதிரி ஒரு சர்டன் திங்ஸ் மாதிரி பெரிய ஹீரோக்களோட நடக்கும் பொழுது அது ஈஸியா நம்ம மனசை விட்டு அகறது இல்லை. தட் இஸ் ஒன் திங். சோ இதுவரைக்கும் வந்து உங்ககிட்ட தெலுங்கு படங்களை இயக்கின விதமும் பேசியிருக்கேன். இன்னும் சிலதெல்லாம் வரும், அது நம்ம வேற ஏதாவது பேசும்போது நான் வரும், ரெஃபரன்ஸுக்கு வந்துன்னா நான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் எல்லாரும் என்ன கேட்கறது வந்து நான் பண்ண சீரியல் நாதஸ்வரத்துல வந்து நான் ஆக்ட் பண்ணதை பத்தி எல்லாம் கேட்கறாங்க. நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து அதை பத்தி பேசலாம் இருக்கேன். தேங்க்யூ.